நிறைய பேர் மோஸ்ட்லி பெட்ரோல் பங்குக்கு போனாலே 100 ரூபாய் 200 ரூபான்னு தான் பெட்ரோல் போடுவோம். அதுலயும் சிலரே 110 ரூபாய் 120 ரூபான்னு அவங்க ஒரு கணக்குல பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில இப்ப 100 ரூபான்னு போடுறதுக்கு பதிலா 110 ரூபான்னு பெட்ரோல் போட்டா பெட்ரோல் போடுறவங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். கார் பைக்குன்னு எதுவா இருந்தாலும் வாகனங்கள்ல பெட்ரோல் டீசல் நிரப்பும் போது 100 ரூபாய்க்கு பதிலா 110 இல்லனா 120ன்ற அளவுல தான் பொதுமக்கள் சிலர் பெட்ரோலை போடுவாங்க. இது மூலியமா எரிபொருள் திருடப்படுவது தடுக்கப்படுறதாகவும் சரியான அளவுல பெட்ரோல் கிடைக்கிறதாகவும் பொதுமக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெட்ரோல் ஸ்கேம் வீடியோஸை நம்ம சோஷியல் மீடியாக்கள் அதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எது உண்மை? 100 ரூபாய்க்கு பதிலா 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா சரியான அளவு கிடைக்குமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. கியோரா அப்படின்ற ஆன்லைன் தளத்திலும் இதே கேள்வி கேட்கப்பட்டது. இதுக்கு ரயில்வே முன்னாள் தலைமை பொறியாளர் அனிமேஷ் குமார் சின்ஹா பதில் கூறியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல அதிகமா விற்கப்படுற எரிபொருள் அளவு குறியீடுகள்ல வைக்கப்பட்டிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு அதிக எண்ணிக்கையில பெட்ரோல் போடுறாங்கன்னா ஊழியரோட வசதிக்காக அந்த தொகை குறியீட்டுல வைக்கப்பட்டிருக்கும். இது அவங்களோட வேலையை ஈஸியாக்குது. இது மூலியமா அவங்க அதிக முறை பட்டன்களை அழுத்த தேவை கிடையாது. ஆனா 120 130ன்னு வாடிக்கையாளர் கேட்கும் போது அந்த தொகையை மாற்ற ஊழியர் பட்டன்ஸை அமுக்க வேண்டியது ஏற்படுது. பெட்ரோல் பங்க்ல லிட்டர் கணக்குல எரிபொருளை விநியோகிக்கும் வகையில மிஷின் அமைக்கப்பட்டிருக்கு. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கும் போது சாஃப்ட்வேர் மூலியமா அந்த தொகைக்கான எரிபொருள் மாற்றப்படுது. அந்த வகையில 110 ரூபாய் 120 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டா அதோட அளவு சரியா இருக்கும்னு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி கிடையாது, நான் போடுற காசுக்கு எனக்கு கரெக்டா பெட்ரோல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எரிபொருளை லிட்டர் கணக்குல தான் வாங்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். யூபிஐ ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்ல இருக்குன்றதால 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 103.65 பைசாக இருந்தா அந்த தொகையை நீங்க சரியா செலுத்த முடியும். ஒருவேளை நீங்க பெட்ரோல் கேன்ல எரிபொருள் வாங்கி அதுல அளவு குறைவா இருந்தா நீங்க இது குறிச்சு புகாரும் அளிக்கலாம்னு சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ல 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லனா 110 ரூபாய் 120 ரூபான்னு போடுற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் லிட்டர் கணக்குல பெட்ரோலை வாங்குனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம்.